Find the inverse by Gauss-Jordan method for the given matrix. Okay, usually inverse எப்படி கண்டுபிடிப்போம்? A inverse equal to 1 by determinant of A multiplied by edge A. ஆனால் இங்கே வந்து Gauss-Jordan method follow பண்ணணும். அப்படின்னா என்ன? இப்போது இந்த given matrixோட ஆர்டர் என்னது? 3 by 3. Number of rows 3, number of columns equal to 3. இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த மேட்ரிக்ஸை ஏன்னு வச்சுக்குவோம். இந்த மேட்ரிக்ஸ் ஏ பக்கத்தால் ரைட் சைடில் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஆஃப் சேம் ஆர்டர் 3, அதாவது இந்த ஏங்கிற மேட்ரிக்ஸோட ஆர்டர் 3, ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 3 எழுத போகிறேன். இந்த மாதிரி எழுதுறத அகுமெண்டட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த மாதிரி எழுதின பின்னாடி இந்த ஏங்கிற மேட்ரிக்ஸை ரோ ஆப்ரேஷன்ஸ் இன்வால்வ் பண்ணி நம்ம அதை ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 3 அப்படின்னு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிடலாம். அப்படி பண்ணியாச்சுன்னா நம்மளோட ரைட்டில் கிடைக்கிற ரிசல்ட் என்னவாக இருக்கும்னா ஏ இன்வர்ஸ். ஸோ திஸ் இஸ் Gauss-Jordan மெத்தட். இப்போ நம்ம சம்முக்குள்ளே போவோம். சொல்யூஷன் அப்ளையிங் Gauss-Jordan மெத்தட். இப்போ ஏங்கிற மேட்ரிக்ஸ் பக்கத்தால் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 3 எழுதலாம். இப்போ ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 3. இப்போ இங்கே பாருங்கள், மெயின் டயக்னல் உள்ள எலமெண்ட்ஸ் வந்து 1, ரிமைனிங் எலமெண்ட்ஸ் எல்லாமே எப்படி இருக்குது? 0வாக இருக்குது. ஓகே, இப்போ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணணும். இப்போ R1ல் இருக்கிற எலமெண்ட் வந்து என்னதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ரோவில் உள்ள ஃபஸ்ட்டு எலமெண்ட் வந்து 1 இருக்குது. செகண்ட் ரோவில் உள்ள ஃபஸ்ட் எலமெண்ட் வந்து 1 இருக்குது. இப்போது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸில் இந்த செகண்ட் ரோவில் ஃபஸ்ட் எலமெண்ட் என்னது? 0 இல்லையா? அதே தான் நான் இங்கே ஏங்கிற மேட்ரிக்ஸ்லேயும் இப்போ ஃபஸ்ட்டு இதை இந்த 1 0வாக மாற்றலான்னு இருக்கேன். ஓகே, இப்போ இது வந்து ஈஸி. R2 minus R1, 1 minus 1 will become 0. ஓகே, இப்போ ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸில் R3 ரோவில் ஃபஸ்ட் எலமெண்ட் 0. அதே மாதிரி இந்த 6 இங்கே இருக்கு. R3ல் ஃபஸ்ட் எலமெண்ட் இங்கே, இதை 0வாக மாற்றலாம். அப்படின்னா என்ன பண்ணணும்? இப்போ 6ங்கிற நம்பரை 0வாக மாற்றணுன்னா நம்ம அதே 6ஆல் சப்ட்ராக்ட் பண்ணணும். 6 minus 6 will become 0 இல்லையா? இந்த லாஜிக்கை யூஸ் பண்ணி இப்போது R1ல் நமக்கு என்ன எலமெண்ட் இருக்குது? 1 இருக்குது. இப்போது இது கூட 6ஐ நான் மல்டிப்ளை பண்ணிவிட்டு 6 minus 6 அப்படின்னு போட்டால் 0 ஆயிரும் இல்லையா? ஸோ R3 becomes R3 minus 6 R1. ஓகே, இப்போது ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் பார்ப்போம். R2 becomes R2 minus R1. R3 becomes R3 minus 6 R1. ஃபஸ்ட் ரோவா அப்படியே எழுதிடுவோம். இப்போது செகண்ட் ரோ எப்படி எழுதணும்? R2 minus R1. therefore 1 minus 1, 0 minus of minus 1, minus 1 minus 0, 0 minus 1, 1 minus 0, 0 minus 0. இப்போ R3 எப்படி? R3 minus 6 R1. therefore 6 minus 6 into 1 minus 2 minus 6 into minus 1 minus 3 minus 6 into 0, 0 minus 6 into 1, 0 minus 6 into 0, 1 minus 6 into 0. சிம்பிளிஃபை பண்ணுவோம். சிம்பிளிஃபை பண்ண மேட்ரிக்ஸை எழுதுகிறேன். இங்கே பாருங்கள், இதுதான் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 3. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? இந்த ஏங்கிற மேட்ரிக்ஸை ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 3ஆக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கோம் யூஸிங் ரோ ஆப்ரேஷன்ஸ். இப்போ இது ரெண்டை நம்ம 0வாக மாற்றிட்டோம். R2ல் உள்ள ஃபஸ்ட் எலமெண்ட்டையும் R3ல் உள்ள ஃபஸ்ட் எலமெண்ட் இப்போது இந்த ஏங்கிற மேட்ரிக்ஸை தான் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸாக நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மேட்ரிக்ஸில் மெயின் டயக்னலில் என்ன எலமெண்ட்ஸ் இருக்குது? ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸில் என்ன எலமெண்ட் இருக்கும்? 1 இருக்கும்.
ரிமைனிங் எலமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்? ஜீரோவாக இருக்கும். ஓகே, இப்போது இந்த மேட்ரிக்ஸில் இருக்கிற மெயின் டயகனல் எலமெண்ட்ஸை ஒன்னா அப்புறமா நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவோம். முதல்ல ரிமைனிங் எலமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஜீரோவாக மாற்றிடுவோம். இப்போது ஃபஸ்ட்டு ரோ ஆப்ரேஷனில் நம்ம இந்த 2 எலமெண்ட்டையும் ஜீரோவாக மாற்றிட்டோம். அடுத்து இந்த 4 வந்து ஜீரோவாக மாற்ற போகிறேன். இப்போ இந்த 4 ஜீரோவாக மாற்றுறதுக்கு எந்த ரோவை இன்வால்வ் பண்ணணும்? இந்த 4 எந்த மெயின் டயகனல் எலமெண்ட்டுக்கு கீழே இருக்கு? 1ங்கிற மெயின் டயகனலில் இருக்கிற எலமெண்ட்டுக்கு கீழே இருக்கு. இந்த 1 வந்து எந்த ரோல இருக்கு? R2 ரோல இருக்கு. 4 வந்து எந்த ரோல இருக்கு? R3 ரோல இருக்கு. இப்போ R2வையும் R3யையும் இன்வால்வ் பண்ணி தான் நான் இதை ஜீரோவா மாற்ற போறேன். ஓகே, இப்போ இந்த 1 கூட நான் 4 மல்டிப்ளை பண்றேன். அப்புறம் அதை வந்து என்ன பண்றேன்னா சப்ட்ராக்ட் பண்றேன். we will get the result as 0. நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் எழுதுவோம். ஸோ R3 becomes R3 minus 4R2. ஃபர்ஸ்ட் ரோவை அப்படியே எழுதிக்குவோம், செகண்ட் ரோவையும் அப்படியே எழுதிக்கலாம். இப்போ தேர்ட் ரோவை பாருங்க. 0 minus 4 into 0, 4 minus 4 into 1, minus 3 minus 4 into minus 1, minus 6 minus 4 into 1, 0 minus 4 into 1, 1 minus 4 into 0. இப்போ நெக்ஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணுவோம். ஓகே, இப்போ நம்ம இந்த பிரின்சிபல் டயகனல் எலமெண்ட்ஸ்க்கு கீழே இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸையும் நம்ம ஜீரோவாக மாற்றிட்டோம். ஸோ நம்ம இந்த மேட்ரிக்ஸை வந்து ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸாக மாற்றிட்டுருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்ப்போம். சிம்பிளிஃபை பண்ண மேட்ரிக்ஸை எழுதியிருக்கேன். ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸை பார்த்துருங்க. மெயின் டயகனலில் இருக்கிற எலமெண்ட்ஸ் வந்து 1, ரிமைனிங் எலமெண்ட்ஸ் எல்லாம் 0. இப்போது நம்ம மேட்ரிக்ஸ்க்கு வாங்க. மெயின் டயகனல் இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாம் 1ஆ இருக்குது. இங்கே பாருங்கள், இதை வந்து நம்ம ஜீரோவாக மாற்றிட்டோம் இந்த 3 எலமெண்ட்ஸையும். இப்போது நெக்ஸ்ட் ஸ்டெப்பை என்ன பண்ண போகிறோன்னா இந்த -1 ஜீரோவாக மாற்ற போகிறோம். ஓகே, இப்போது இந்த -1 ஜீரோவாக மாற்றுறக்கு இந்த -1 R1 ரோல இருக்குது, R2ல 1 இருக்குது. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு ஜீரோவாக மாறிடும். ஸோ த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பிகம், ரோ ஆப்ரேஷன் எழுதுகிறேன். R1 becomes R1 plus R2. அதாவது இந்த ஃபர்ஸ்ட் ரோ கூட இந்த R2வை ஆட் பண்ண போறேன் நான். ஓகே, பாருங்க, 1 இருக்கு, பிளஸ் 0 மைனஸ் 1 பிளஸ் 1, 0 பிளஸ் மைனஸ் 1, 1 plus minus 1, 0 plus 1, 0 plus 0. ஓகே, R1 plus R2 முடிஞ்சு. சிம்பிளிஃபை பண்ணுவோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இந்த -1 நம்ம ஜீரோவாக மாற்றலாம். ஓகே, அதுக்கு இந்த -1 இருக்கிற ரோ வந்து R1, R3ல இங்கே ஒரு 1 இருக்கு. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம், R1 plus R3 பண்ணோம்னா இந்த -1 வந்து ஜீரோவாக மாறிடும். இப்போ அந்த ஸ்டெப்பை எழுதுகிறேன். R1 becomes R1 plus R3. ஓகே, ஏன் இப்போ R3யே நம்ம யூஸ் பண்ணுறோம்? இங்கே பாருங்க, பிரின்சிபல் டயகனல் எலமெண்ட்ஸை நான் சர்க்கிள் பண்ணுறேன். நம்ம இப்போ -1 தான் நம்ம ஜீரோவாக மாற்றலான்னு இருக்கோம். இந்த -1 எந்த பிரின்சிபல் டயகனலுக்கு எலமெண்ட்டுக்கு மேலே இருக்கு? இந்த 1ங்கிற பிரின்சிபல் டயகனல் எலமெண்ட் R3 ரோல தான் இருக்கு இல்லையா? இதுக்கு மேலே தான் -1 இருக்கு. அதனால தான் R3யும் R1ம் இன்வால்வ் பண்ணி இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறோம். ஓகே, இப்போ நம்ம எழுதுவோம். 1 plus 0, 0 plus 0, -1 plus 1, 0 plus
-2 1 plus -4 0 plus 1. செகண்ட் ரோவை அப்படியே எழுதிக்கலாம், தேர்ட் ரோவை அப்படியே எழுதிக்கலாம். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணணும். இப்போ நம்ம வந்து நம்மளோட எய்ம் என்னது, இந்த எலமெண்ட்டை ஜீரோவா மாத்துறது. இப்போ R1 plus R3 கால்குலேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த எலமெண்ட் ஜீரோ ஆயிடுச்சு. இப்போ இந்த மேட்ரிக்ஸ்ல பாருங்க, மெயின் டயகனல்ல உள்ள எலமெண்ட்ஸ் வந்து 1. இந்த -1 தவிர மற்ற எல்லா எலமெண்ட்ஸும் ஜீரோவா இருக்கு. இப்போ இந்த -1 தான் நம்ம வந்து ஜீரோவா மாத்த போறோம். ஓகே, இப்போ இந்த -1 எந்த ரோல இருக்கு, R2. ஓகே, இது எந்த டயகனல் எலமெண்ட்டுக்கு மேல இருக்கு, 1ங்கிற டயகனல் எலமெண்ட்டுக்கு மேல. இந்த 1 வந்து எந்த ரோல இருக்கு, R3. ஸோ இந்த R2வையும் R3யும் யூஸ் பண்ணி தான் நம்ம -1 ஜீரோ ஆக்க போறோம். இதுதான் நம்மளுடைய ஐடியா. Therefore, R2 becomes R2 plus R3. ரோ 1 அப்படியே எழுதிக்கலாம். 0 plus 0 1 plus 0. இங்க பாருங்க, -1 plus 1. ஈஸியா இது 0 ஆயிரும். -1 -2 1 -4 0 plus 1. R3 அப்படியே எழுதிக்கிறேன். 0 சிம்பிளிஃபிகேஷன். ஓகே, பிகினிங்ல இந்த மேட்ரிக்ஸ் A பக்கத்துல ரைட்ல ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 3 எழுதணும், ஆர்குமெண்ட் பண்ணணும். இப்போ ரோ ஆப்ரேஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம மேட்ரிக்ஸ் ஏவை ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஆஃப் சேம் ஆர்டர் நம்ம மாத்திட்டோம், டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஸோ இந்த மேட்ரிக்ஸ் I3 ஆயிடுச்சு. இப்போ ரைட்ல உள்ள மேட்ரிக்ஸ் என்ன ரிசல்ட்டா இருக்கும், இதுதான் A இன்வர்ஸா இருக்கும். ஓகே, therefore A inverse equal to -2 -3 1 -3 -3 1 -2 -4 1. ஸோ காஸ் ஜார்டன் மெத்தட்ல என்ன பண்றோம்னா, கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ் ஓட ஆர்டர்லயே ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸை அந்த ஏ மேட்ரிக்ஸோட ரைட்ல எழுதிக்குவோம், ஆர்குமெண்ட் பண்ணிக்குவோம். அப்புறம் ரோ ஆப்ரேஷன்ஸ் யூஸ் பண்ணி ஏங்கிற மேட்ரிக்ஸை ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஆஃப் சேம் ஆர்டரா மாத்திக்கிறோம். அப்படி மாத்திட்டோம்னா ரைட்ல வர ஆன்சர், ரைட்ல வர மேட்ரிக்ஸ் அதுதான் நம்மளுடைய ஏ இன்வர்ஸா இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஆர் சொல்யூஷன்.